தானியேல் இணைப்புகள். மூவரின் பாடல். அசரியாவின் மன்றாட்டு. சாத்ராக்கு, மோசேக்கு, அபேத் நெகோ ஆகியோர் கடவுளை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழம்பின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். எங்கள் மூதாதையாரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக, புகழப்படுவீராக. உம் பெயர் என்றென்றும் மாண்புமிக்கது. எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதியுள்ளவர். உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை. உம் வழிகள் செவ்வையானவை. உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீதும் எங்கள் மூதாதையாரின் திருநகரான எருசலேம் மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டே இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர். உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம், உம் கட்டளைகளுக்கு பணிந்தோமில்லை. எங்கள் நலனை முன்னிட்டு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டவாறு நாங்கள் நடக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. நீர் எங்கள் மீது வருவித்தவை அனைத்தையும் எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையோடும் நீதியோடும் செய்திருக்கிறீர். நெறியட்ட எதிரிகளின் கையில் கடவுளை கைவிட்ட மிகுந்த வெறுப்புக்குரியோர் கையில் எங்களை ஒப்படைத்தீர். நேர்மையற்றவனும் அனைத்துலகிலும் மிக கொடியவனுமான மன்னனிடம் எங்களை கையளித்தீர். இப்பொழுது வாய் திறக்க எங்களால் இயலவில்லை. உம் ஊழியர்களும் உம்மை வழிபடுவோருமாகிய நாங்கள் வெட்கத்துக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளானோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டு, உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமண் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள், காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொளுத்த ஆட்டிக்குட்டிகளாலான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமண் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதே. மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரை, உம் வியத்தகு செயல்களுக்கு ஏற்ப எங்களை விடுவியும். உம் பெயரை மாட்சிமைப்படுத்தும். உம் ஊழியர்களுக்கு தீங்கு செய்வோர் அனைவரும் வெட்கத்திற்கு உள்ளாகட்டும். அவர்கள் தங்கள் வலிமை, ஆட்சி அனைத்தையும் இழந்து இகழ்ச்சியுறட்டும். அவர்களது ஆற்றல் அழிந்து படட்டும். நீரே ஒரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் மண்ணுலகெங்கும் மாண்பு மிக்கவர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கடவுளின் பராமரிப்பு. மன்னனின் பணியாளர் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்த பின் சூட நீர், கீழ் சணற்கூளம், கள்ளிகள் ஆகியவற்றை சூளையில் போட்டு தீ வளர்த்த வண்ணம் இருந்தனர். இதனால் தீப்பிழம்பு சூளைக்கு மேல் 49 முழம் எழும்பிற்று. அது வெளியே பரவி சென்று சூளை அருகே நின்று கொண்டிருந்த கல்தையரை சுட்டரித்தது. ஆனால் ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அனர் கொழுந்து சூளையின் நின்று வெளியேற செய்தார். மேலும் சூளையின் நடுவில் குளிர்காற்று வீச செய்தார். இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை. அவர்களுக்கு தீங்கிழைக்கவும் இல்லை. துன்பமோ துயரமோ தரவும் இல்லை. மூவர் பாடல். அப்பொழுது அம்மூவரும் தீச்சூளையில் ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்தினர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். ஆட்சியும் தூய்மையை நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்துக்குரியது, ஏத்தி போற்றுதற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகும் ஆட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே,
நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று. ஆண்டவரின் ஆற்றல்களோ நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காற்று வகைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனி திவலைகளை பனி மலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஒளியே இருளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்து பறவைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அனனியா அசிரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஏனெனில் பாதாளத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார். சாவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டார். கொழுந்து விட்டறியும் சூளையிலிருந்து நம்மை காப்பாற்றினார். நெருப்பிலிருந்து நம்மை காத்தருளினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரை வழிபடுவோரே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான கடவுளை நீங்கள் அனைவரும் வாழ்த்துங்கள். அவருக்கு புகழ் பாடுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. 2 சூசன்னா. சூசன்னாவும் முதியோர் இருவரும். பாபிலோனில் யோவாக்கிம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சூசன்னாவை மணந்தார். சூசன்னா கில்கியாவின் மகள். அவர் பேரழகி, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர். அவர் பெற்றோர் நேர்மையாளராய் இருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர். யோவாக்கிம் பெரும் செல்வர்.
அவரது வீட்டுக்கு அருகிலே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம், ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்க பெற்றவர். அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராக நியமிக்கப்பெற்றனர். இவர்களை பற்றிய ஆண்டவர் நடுவர்களாயிருந்த மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனில் நின்று ஒழுக்கக்கேடு வந்துவிட்டது என்று சொல்லியிருந்தார். இவர்கள் யோவாக்கியம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம். வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதும் உண்டு. நண்பகல் வேளையில் மக்கள் சென்ற பின் சூசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார். அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுறத் தொடங்கினர். இதனால் அவர்கள் தங்கள் மனதை தகாத வழியில் செல்ல விட்டார்கள். விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறி சென்றார்கள். அவர்கள் இருவரும் சூசன்னா மீது காமவரை கொண்டிருந்தனர். ஆயினும் தங்கள் காம நோய் பற்றி தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளவில்லை. ஏனெனில் அவளை அடைவதற்காக தாங்கள் கொண்டிருந்த காம வேட்கையை வெளியிட வெட்கப்பட்டார்கள். எனினும் அவரை காண ஒவ்வொரு நாளும் ஆவலோடு காத்திருப்பார்கள். ஒரு நாள் நண்பகல் உணவு அருந்த நேரம் ஆயிற்று. வீட்டுக்கு போவோம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் வெளியேறி பிரிந்து சென்றார்கள். ஆனால் திரும்பி வந்து அதே இடத்தில் கூடினார்கள். அதன் காரணத்தை சொல்லும்படி ஒருவர் மற்றவரை வற்புறுத்தவே இருவரும் சூசன்னா மீது காம வேட்கை கொண்டிருப்பதை ஒப்புக்கொண்டனர். சூசன்னாவை தனியே பார்ப்பதற்கு ஏற்ற வாய்ப்பினை பற்றி சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர். அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். ஒரு நாள் சூசன்னா வழக்கம் போல் 2 பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார். ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது. அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அவர்களோ ஒளிந்திருந்து அவரை கவனித்து கொண்டிருந்தார்கள். சூசன்னா பணிப்பெண்களிடம், நான் குளிக்க எண்ணெயும் நறுமணப் பொருட்களும் கொண்டு வாருங்கள், பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னவாறே அவர்கள் செய்தார்கள். தோட்டத்தின் வாயில்களை மூடிவிட்டு அவர் கேட்டவற்றை கொண்டு வர ஓரக்கதவு வழியாக வெளியே சென்றார்கள். ஆனால் அங்கு ஒளிந்து கொண்டிருந்த முதியோரை கவனிக்கவில்லை. பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து அவரிடம் ஓடோடி சென்றனர். அவரை நோக்கி, இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன, யாரும் நம்மை பார்க்க முடியாது. நாங்கள் உண்மையில் வேட்கை கொண்டுள்ளோம். எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு. இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள். சூசன்னா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு. இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார். பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார். உடனே முதியவர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர். அவர்கள் ஒருவர் ஓடிப்போய் தோட்ட கதவுகளை திறந்தார். தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓரக்கதவு வழியே ஓடி வந்தனர். ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்ன பொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர். ஏனெனில் சூசன்னாவை பற்றி இது போன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. முதியோரின் குற்றச்சாட்டும் தீர்ப்பும். மறுநாள் சூசன்னாவுடைய கணவர் யோவாக்கியம் வீட்டின் மக்கள் திரண்டு வந்தார்கள். சூசன்னாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர். அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யோவாக்கியம் மனைவியுமான சூசன்னாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள். உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர். சூசன்னா வந்தார். அவரோடு அவருடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் எல்லோரும் வந்தனர். சூசன்னா நற்பண்புடையவர், பார்ப்பதற்கு அழகானவர். அவர் மூடுதிரை அணிந்திருந்தார். எனவே அவரது அழகை கண்டு களிக்கும் பொருட்டு அந்த மூடுதிரை அகற்றி விடுமாறு அக்கயவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆனால் அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள். முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலைமீது தங்கள் கைகளை வைத்தனர். அவரோ அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார். ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பி இருந்தது. அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினார். நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவி கொண்டிருந்த பொழுது இவள் 2 பணிப்பெண்ணோடு உள்ளே வந்தாள். தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள். பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான். நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம். இந்த நெறியட்ட செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடி சென்றோம்.
அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம். ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன். எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான். நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞர் யார் என்று கேட்டோம். இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டால் இவற்றுக்கு நாங்களே சாட்சி. அவர்கள் மக்களில் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. தானியேலின் தீர்ப்பு. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லி உள்ளனர் என்பது உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினார். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கிய இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்கள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனை, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்குள்ளாக்காது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலே சூசனாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்து விட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றான். அவரோ கருவாலி மரத்தடியில் என்றான். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பு அளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்யவிருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசனா அன்று காப்பாற்றப்பட்டார். கில்கியாவும் அவர் மனைவியும் தங்கள் மகள் சூசனா பொருட்டு கடவுளை புகழ்ந்தேத்தினர். அவருடைய கணவர் யோவாக்கியும் சுற்றத்தார் அனைவரும் அவ்வாறே புகழ்ந்தனர். ஏனெனில் தகாத செயல் எதுவும் அவரிடம் காணவில்லை. அன்று முதல் மக்கள் தானியேலை பெரிதும் மதிக்கலாயினர். 3. பேல் தெய்வமும் அரக்க பாம்பும். தானியேலும் பேல் தெய்வமும். அஸ்தியாகும் மன்னர் தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பொழுது பாரசீகரான சைரஸை ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அம்மன்னருக்கு உற்ற தோழராய் தானியேல் விளங்கினார். அவருடைய மற்றெல்லா நண்பர்களை விட மிகுந்த மதிப்புக்குரியவராயிருந்தார். அக்காலத்தில் பேல் என்று அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சிலை ஒன்று பாபிலோனரிடம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் 12 கலம் மென்மாவும் 40 ஆண்டு 6 குடம் மதுவும் அதற்காக செலவாயின. மன்னரும் அதை வழிபட்டு வந்தார். நாள்தோறும் சென்று அதை வணங்கி வந்தார். தானியேலே தம் கடவுளையே வழிபட்டு வந்தார். ஏன் பேல் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று மன்னர் தானியேலை வினவினார். அதற்கு அவர்,
கையால் செய்யப்பட்ட சிலைகளை நான் வழிபடுவதில்லை. மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகிற வாழும் கடவுளை நான் வழிபட்டு வருகிறேன் என்று விடை கூறினார். மன்னர் அவரை நோக்கி, பேல் வாழும் தெய்வம் என்பதை நீ அறியீரோ? அது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உண்டு குடிக்கிறது என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டான். அப்பொழுது தானியேல் சிரித்து கொண்டே, மன்னரே, நீர் ஏமாறார்தி. ஏனெனில் இது உள்ளே வெறும் களிமண், வெளியே வெண்கலம். இது ஒரு பொழுது உண்டதுமில்லை குடித்ததுமில்லை என்றார். இதனால் சீற்றம் கொண்ட மன்னர் தம் அர்ச்சகர்களை அழைத்து, படையல்களை உண்டு வருவது யாரென நீங்கள் எனக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் திண்ணமாய் சாவீர்கள். மாறாக பேல்தான் அவற்றை உண்டு வருகிறது என்பதை நீங்கள் மெய்ப்பிக்க முடிந்தால் தானியேல் திண்ணமாய் சாவார். ஏனெனில் அவர் பேலுக்கு எதிராக பழித்தல் கூறியுள்ளார் என்றார். தானியேலோ மன்னரிடம், சொற்படியே நடக்கட்டும் என்று சொன்னார். தங்களுடைய மனைவி மக்கள் நீங்களாக பேல் அர்ச்சகர்கள் மட்டுமே 70 பேர் இருந்தனர். தானியேலுடன் பேலின் கோவிலுக்குள் மன்னர் சென்றார். பேலின் அர்ச்சகர்கள், மன்னரை, இதோ நாங்கள் வெளியே போய்விடுகிறோம். நீரே உணவு படையல்களை படைத்து திராட்சை மதுவை கலந்து வையும். பின்பு கதவை மூடியும் கணையாளியால் முத்திரையிடும். நாளை காலையில் நீர் மீண்டும் வரும்பொழுது பேல் எதையும் உண்ணவில்லை என நீர் கண்டால் நாங்கள் சாவுக்கு உள்ளாவோம். இல்லையேல் எங்களுக்கு எதிராக பொய் சொல்லும் தானியேல் சாக வேண்டும் என்றார்கள். அவர்களோ எதையும் பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் அவர்கள் மேசைக்கு அடியில் மறைவான வழி ஒன்று அமைத்திருந்தார்கள். அந்த வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்து படையல்களை உண்பது வழக்கம். அர்ச்சகர்கள் வெளியே சென்ற பின் மன்னர் பேல் தெய்வத்துக்கு முன் உணவுப் பொருட்களை வைத்தார். சாம்பல் கொண்டு வருமாறு தானியேல் தம் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். மன்னர் மட்டுமே அங்கிருக்க அவர் முன்னிலையில் அவர்கள் கோவில் முழுவதும் சாம்பலை தூவினார்கள். பின் வெளியே வந்து கதவை மூடி மன்னரின் கணையாளியால் முத்திரையிட்டு சென்றார்கள். அர்ச்சகர்களோ வழக்கம்போல் இரவில் தங்கள் மனைவி மக்களுடன் கோவிலுக்குள் சென்று எல்லாவற்றையும் உண்டு குடித்தார்கள். மறுநாள் விடியற் காலையில் மன்னர் எழுந்தார். தானியேலும் எழுந்து அவரோடு கோவிலுக்கு சென்றார். தானியேல், முத்திரைகள் உடைப்படாமல் இருக்கின்றனவா என்று மன்னர் வினவினார். அதற்கு தானியேல், ஆம் மன்னரே, அவை உடைப்படாமல் இருக்கின்றன என்று மறுமொழி கூறினார். கதவை திறந்ததும் மன்னர் மேசையை பார்த்தார். உடனே உரத்த குரலில், பேல் தெய்வமே, நீர் பெரியவர், உம்மிடம் கள்ளம் கபடு ஒன்றுமே இல்லை என்று கத்தினார். தானியேலோ சிரித்து கொண்டே மன்னரை உள்ளே போக விடாமல் தடுத்தார். பின்னர் அவரிடம், இதோ தரையை உற்று நோக்கும், இது யாருடைய கால்தடம் என கவனித்து பாரும் என்றார். அதற்கு மன்னர், ஆண் பெண் சிறுவர்களின் கால் தடங்களை காண்கிறேன் என்றார். கடும் சினமுற்ற மன்னர் அர்ச்சகர் அவர்களின் மனைவி மக்கள் ஆகியோரை சிறைப்பிடித்தார். அவர்களோ உள்ளே நுழைந்து மேசை மீது இருக்கிறவற்றை உண்ண தாங்கள் வழக்கமாக பயன்படுத்தி வந்த மறைவான வழியை அவருக்கு காட்டினார்கள். ஆகவே மன்னர் அவர்களை கொன்றளித்தார். பேலின் சிலையோ தானியேலிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த சிலையையும் அதன் கோவிலை இடித்து தார்த்தார். தானியேலும் அரக்க பாம்பும். பாபிலோனியாவில் பெரியதொரு அரக்க பாம்பு இருந்தது. பாபிலோனியர் அதையும் வழிபட்டு வந்தனர். மன்னர் தானியேலிடம், இது உயிருள்ள தெய்வம் என்பதை உம்மால் மறுக்க முடியாது. ஆகவே இதை வணங்கும் என்று சொன்னார். தானியேல் மறுமொழியாக, என் கடவுளாகிய ஆண்டவரை நான் வழிபடுவேன். ஏனெனில் அவரே வாழும் கடவுள். மன்னரே, நீர் எனக்கு அனுமதி கொடுத்தால் வாளோ தடியோ இன்று நான் இந்த அரக்க பாம்பை கொன்றிடுவேன் என்றார். அதற்கு மன்னர், சரி, உமக்கு அனுமதி தருகிறேன் என்றார். பின்னர் தானியேல் சிறிது கீழ், கொழுப்பு, முடி ஆகியவற்றை எடுத்து அவற்றை ஒன்று சேர்த்து உருக்கி உருண்டைகளாக திரட்டி அவற்றை அரக்க பாம்பின் வாயில் வைத்தார். அவற்றை தின்றதும் அதன் வயிறு வெடித்தது. உடனே தானியேல், நீங்கள் வழிபட்டு வந்ததை பாருங்கள் என்றார். பாபிலோனியர் இதனை கேள்வியுற்ற பொழுது சீற்றம் கொண்டனர். மன்னருக்கு எதிராக திரண்டனர். மன்னர் யூதராக மாறிவிட்டார். பேல் தெய்வத்தை அழித்து விட்டார். அரக்க பாம்பை கொன்று விட்டார். அர்ச்சகர்களை படுகொலை செய்து விட்டார் என்று கூச்சலிட்டனர். பின்பு மன்னரிடம் சென்று, தானியேலை எங்களிடம் ஒப்படையும், இல்லையில் நாங்கள் உம்மையும் குடும்பத்தையும் கொன்று அழிப்போம் என்று மிரட்டினர். அவர்கள் மன்னரை மிகவும் வற்புறுத்தியதால் அவர் தானியேலை வேண்டா வெறுப்புடன் அவர்களிடம் ஒப்படைத்தார். சிங்க குகையில் தானியேல். பாபிலோனியர் தானியேலை சிங்க குகையில் தூக்கி எறிந்தனர். அவர் அங்கே 6 நாள் இருந்தார். அக்குகையில் 7 சிங்கங்கள் இருந்தன. ஒவ்வொரு நாள் அவற்றுக்கு 2 மனித உடல்களும் 2 ஆடுகளும் கொடுப்பது வழக்கம். ஆனால் அவை தானியேலை விழுங்க வேண்டும் என்பதற்காக அந்த 6 நாளும் அவற்றுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. அக்காலத்தில் யூதேயாவில் அபகூக்கு என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் கூழ் காய்ச்சி ஒரு கலயத்தில் அப்பங்களை பிட்டு வைத்து அவற்றை அறுவடையாளர்களுக்கு கொடுக்க வயலுக்கு கொண்டு போனார். ஆண்டவரின் தூதர் அவரிடம்,
நீ வைத்திருக்கும் உணவை பாபிலோனில் சிங்க குகையில் இருக்கும் தானியலிடம் எடுத்து செல்லும் என்றான். அதற்கு அபகூக்கு, ஐயா, நான் பாபிலோனை இதுவரை பார்த்ததே இல்லை, சிங்க குகையை பற்றியும் எனக்கு தெரியாது என்றான். எனவே ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றில் விரைந்து சென்று பாபிலோனில் சிங்க குகைக்கு மேலேயே இறக்கிவிட்டான். அப்பொழுது அபகூக்கு, தானியேல் கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினான். அப்பொழுது தானியேல், கடவுளே, நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று உரைத்தான். பின்னர் எழுந்து உண்டான். உடனே ஆண்டவரின் தூதர் அபகூக்கை மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தான். மன்னர் 7ஆம் நாளன்று தானியேலை குறித்து துயரம் கொண்டாட சென்றான். அவர் குகையை அடைந்து உள்ளே பார்த்தார். இதோ தானியேல் உட்கார்ந்த வண்ணம் இருந்தான். உடனே மன்னர், தானியேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினான். பின் தானியேலை வெளியே தூக்கிவிட்டார். அவரை அழிக்க தேடியவர்களை குகைக்குள் எறிந்தார். நொடிப்பொழுதில் மன்னர் கண்முன்னரே அவர்களை சிங்கங்கள் விழுங்கின. ஆமேன். காட் பிளஸ் யூ.